இன்னைக்கு மதியம் உருண்டை குழம்பு தான் செஞ்சிருந்தேன். நான் இதை எப்படி செஞ்சிருந்தேன் அப்படின்னா, முதல்ல ஒரு 10 உள்ளியை நீளமாக குழம்புக்கு கட் பண்ணிவிட்டு, இன்னொரு 15 உள்ளியை உருண்டை செய்கிறதுக்காண்டி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் நனைய போட்டு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ உருண்டை ரெடி பண்ணுறதுக்காண்டி ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு சேர்த்து உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்து அளவுக்கு குக் பண்ணி ஆற வச்சுக்கிட்டேன். குக் பண்ணுறப்ப அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வத்தல் மல்லி நல்லா வறுத்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேங்காய் சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இட்லி தட்டுலாம் எண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவில் உருண்டை பிடிச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ண விட்டுட்டேன். ரைஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தான், சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லை பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறப்ப மட்டும் நல்லா அழுத்தியே பிடிச்சிக்கோங்க, அப்பதான் கடைசி வர உருண்டை எதுவும் உடையாம நல்லா வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம உருண்டை குழம்புக்கு பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன்ல ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம், உள்ளி சேர்த்துட்டேன். உள்ளி நல்லா வதங்கினதும் புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம ரெண்டாவது அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டா நம்மளோட சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆயிடும்.